வெள்ளியில எடுத்துக்கோங்க. ஸ்ரீசக்கரம் வெள்ளியில நாணயமாகவோ அல்லது எந்திரமாகவோ நம்மளுடைய கையோடைய அளவுக்கு வாங்கிட்டா போதுமானது. அதுக்கு அடுத்தபடியா 108 முத்துக்கள் அப்படின்றது அவசியமான ஒன்று. ஏன்னா முத்துக்கள் அப்படின்றது சந்திரனுடைய மறுபரிணாம வடிவம். அப்ப 108 முத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. முத்துக்கள் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, மல்லிகை பூ, அதாவது அடுக்கு மல்லின்னு பெரிய பெரிய மல்லியா இருக்கும், கிட்டத்தட்ட முத்துக்களுக்கு ஈக்குவலா நல்லா குண்டு குண்டா இருக்கும். அந்த மாதிரி குண்டு மல்லி என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, முத்துக்கள் இல்லாதவர்கள் எளிமையாக வழிபட இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ சாதாரணமாக ஒரு வாழை இலையில் பச்சை அரிசியை நாம நிரப்புறோம். அதன் மேல் ஸ்ரீ சக்கரத்தை வைத்து அந்த வாசனை திரவியங்கள்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதுல மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்து 5 முக தீபம் 2 பக்கமும், ஸ்ரீ சக்கரத்திற்கு வலது பக்கமும் இடது பக்கமும் 5 முக குத்து விளக்கு ஏற்றி நாம அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடியதற்காக வைத்திருக்கிறது